ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காளான் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தயிர் 2 டேபிள் ஸ்பூன். அதாவது இது என்ன பேஸ்ட் அப்படின்னா, இல்லை சின்ன வெங்காயம், பட்டை, காரத்துக்கு தேவையான கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ப்ளஸ் கல்பாசி, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் ரெண்டு சொட்டு சேர்த்துக்கலாம். அதேமாரி மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ், மட்டன் மசாலா, பிரியாணி பொடி, நெய், அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா. அதேமாதிரி இது வந்து பிரியாணி தாளிப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகும். பிரியாணி தாளிப்புன்னு கேட்டினா கடையில் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து தாளிக்கிறதுக்காக. இப்போ வந்து 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறோம். நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கிறோம், சின்ன வெங்காயம் 5-6 எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து பிரியாணி தாளிப்பு போட போகிறோம். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இது கூட வந்து நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த பிரியாணி இப்போ சாப்பாடாக இருந்தாலும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை, இந்த மாதிரி பிரியாணி தாளிப்பு இருக்குங்க. அன்னாச்சி பூ, ரோஜாப்பூ இதழ், கிராம்பு, அரட்டி மொக்கு, அதே மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சலை, இது கூட வந்து நீங்கள் கல்பாசி, அன்னாச்சி பூ, அரட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி பிரியாணி தாளிப்பு வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியிட்டும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு யூஸ் பண்ண போகிறோம். சோம்பு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா பொரிய விடுங்க. நல்லா செவந்து வரட்டும். சிவந்து வர ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அரை வேக்காடு வந்து நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஃபுல் வீடியோ உங்களுக்காக நான் இன்றைக்கி வந்து போடுறேன். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். சும்மா 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து குக் ஆகணும். பச்சை வாசனை போகட்டும். அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஒரே பழுத்த தக்காளி மட்டும், அதிகமாக வேண்டாங்க, ஒரு பழுத்த தக்காளி மட்டும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இன்னும் சென் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வதங்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கோபுரமாக சும்மா லைட்டாக, அவ்வளோதாங்க. நல்லா மணமாக இருக்கும். தக்காளி அரை வைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி டேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுக்கிற காளான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு பேக்கெட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டுலேயே காரம் இருக்கிறதுனால காரம் பார்த்து தான் சேர்த்துக்கணும். மசாலாலாம் சேர்க்கும்போது நீங்கள் காளான் ஆட் பண்ணிட்டோம். காளான்லேயே தண்ணி விட இல்லைங்களா, அதனால் நீங்கள் இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். அப்போ காளான் தண்ணி விடும். அதுக்கப்புறம் அது கிரேவி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். மசாலாவில் போட்ட மாதிரி ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் மசாலா சும்மா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மிக்ஸு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பொடி கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குள்ள பேக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா உப்பு இருப்பதுனால உப்பெல்லாம் பார்த்து காரமெல்லாம் பார்த்து அவ்வளோதான். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் தயிர். ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். வாங்க, 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம் இல்லையா, இதில் 8 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். எந்த டம்ளர் எடுத்து நீங்கள் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே நம்ம தண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், 1
2 3 4 5 6 7 8 அரிசி ஊறிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் 9. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறேங்க. கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக இதில் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இது இந்த ஸ்டேஜில் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி தேவையான தண்ணி ஊற்றிட்டு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. அரிசி உரிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா குழைய வரும், நல்லா பளபளன்னு இருக்கும். கரெக்டாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் எல்லா பிரியாணியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி செய்ய தெரியாதவங்க, இந்த பிரியாணியில் டேஸ்ட்டு வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் இதில் வந்து அந்த அரைக்கிற இல்லைங்களா பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் அதுதாங்க முக்கியம். ஏன்னா அது வந்து ஃப்ளேவராகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரிசி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இப்போ கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சுட போடுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சு இப்போ விசில் விட போகிறோம். கரெக்டாக இருக்குங்க. பிரியாணி மசாலா லைட்டாக சேர்த்துக்குவோம். தயிர் ஆட் பண்ணாலும் காரமெல்லாம் கம்மியாகிடுச்சு. அதனால் அது டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். மட்டன் மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்து இதுலேயே வந்து சும்மா ஆஃப் லெமன் லைட்டாக புரிஞ்சுட்டுக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. சும்மா 1 சொட்டு 2 சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் சும்மா ட்ராப்ஸ் மாதிரி தூவி விட்டு மூடி போட்டு விசில் விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது கூட மேட்சிங்காக இந்த தயிர் கூட நீங்கள் வந்து பொடி பொடியாக பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி தயிர் பச்சடி, காளான் பிரியாணி ப்ளஸ் தயிர் பச்சடி ரொம்பவே சூப்பராக டெம்டிங்காக மேட்சிங்காக இருக்கும்.
பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட் வராதுங்க, இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு நம்ம விசில் 2 விசில் 3 விசில் விட போகிறோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரமெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, பத்தலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். வந்து இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான தக்காளி எல்லாம் சேர்த்து பிரியாணி ரெடி. வந்து விசில் போட்டு, விசில் வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காளான் பிரியாணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.